Hello everyone, welcome to Happy Codes. இந்த வீடியோல height and width and outline properties பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோஸ்ல எல்லாமே வந்துட்டு ஹெட்டிங் அண்ட் பேராகிராஃப்ஸ்க்கு வந்துட்டு ஹைட் அண்ட் விட்த் செட் பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ ஹெட்டிங் அண்ட் பேராகிராஃப்க்கு எப்படி ஹைட் அண்ட் விட்த் செட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஹெட்டிங் ஒண்ணு போட்டுக்கிறேன் H3ன்னு சொல்லிட்டு ஹாப்பி கோட்ஸ்ன்னு ஒரு கன்டென்ட் எழுதிட்டேன். இப்போ இதுக்கு ஒரு பார்டர் ஒண்ணு செட் பண்ணிக்கலாம். H3 செலக்டரா எடுத்துக்கிட்டு ஓப்பன் அண்ட் கர்லி பிரேசஸ் போட்டு பார்டர் 2 பிக்சல் 2 பிக்சல் பார்டரோட விட்த் என்ன ஸ்டைல் பார்டரோட ஸ்டைல் என்னவோ அப்புறம் என்ன கலர் பார்டர் க்ரீன் கலர் கொடுத்துட்றேன் செமிகோலன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். எனக்கு இந்த பார்டர் நம்ம ஹைட் அண்ட் வித் எதுவுமே செட் பண்ணல. பட் இந்த வித் வந்து ஃபுல்லாக எடுத்துக்கிச்சு. ஹைட் வந்து இது வரைக்கும் எடுத்திருக்கு. ஏன்னா H3 வந்துட்டு பிளாக் லெவல் எலமெண்ட் ஹெட்டிங்ஸ் பேராகிராஃப்ஸ் எல்லாமே. ஸோ அந்த பேஜ் ஃபுல்லாகவே எடுத்துக்கும். இந்த லைன் ஃபுல்லாகவே வந்துட்டு எடுத்துக்கும் பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ்க்கு. இதுவே நீங்கள் ஸ்பேனில் போட்டிங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டோட கண்டென்ட் எவ்வளோ இருக்கோ இது வரைக்கும் மட்டும் அந்த பார்டர் கவராக இருக்கும். ஓகேவா? இது பிளாக் லெவல் எலிமெண்ட்டுங்கிறதுனால இந்த லைன் ஃபுல்லாகவே எடுத்துக்கிச்சு. ஹைட் வந்து இந்த டெக்ஸ்ட்டோட ஹைட் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி ஹைட் வந்து எடுத்துக்கிச்சு. ஓகேவா? இப்போ இந்த வித் அண்ட் ஹைட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ நான் வித் வந்துட்டு ஒரு 100 பிக்சல் வித் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த வித் வந்து ஷார்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வித் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம் 100 பிக்சல் வித். ஸோ 100 பிக்சல் பதிலாக 150 பிக்சல் வித் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிரும். அந்த டெக்ஸ்ட்டோட லைன் வந்துட்டு ஒரே லைனில் வந்துடும். இப்போ ஹைட்டு உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஹைட் யூஸ் பண்ணி இப்போ நம்ம இங்கே இருக்கிற ஹைட் வந்துட்டு இந்த டெக்ஸ்ட்டோட ஹைட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி மட்டும்தான் எடுத்துக்கிச்சு. ஓகேவா? இப்போ அந்த ஹைட்டை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா ஹைட் ஒரு 100 பிக்சல் ஆஃப் ஹைட் கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். ஸோ அந்த ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகே, வித் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ஹைட்டும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. முன்னாடி இந்த லைன் ஃபுல்லாக கவர் ஆன வித் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம். ஓகே, வித் அண்ட் ஹைட் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறது பிக்சலில் பண்ணியிருக்கோம். இதுவே வந்துட்டு நீங்கள் பெர்சன்டேஜில் பண்ணலாம், இல்லை பாயிண்டில் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா விர்ச்சுவல் வித் விர்ச்சுவல் ஹைட்டில் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்துட்டு பிக்சலுக்கு பதிலாக விர்ச்சுவல் வித் VWங்கிறத கொடுக்குறேன். சேவ் பண்ணுறேன். இது வந்துட்டு இந்த ஹோல் வித்தே எடுத்துக்கும். மேக்ஸிமம் லெவல் ஆஃப் வித் எவ்வளவோ இந்த பேஜோடது அது ஃபுல்லாகவே எடுத்துக்கும் இந்த வித்து. ஓகேவா? அது ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற 150 பிக்சல் எடுத்துக்கும். இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்கிறது வந்துட்டு வித் 150 விர்ச்சுவல் வித் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பேஜோட வித் வந்துட்டு இவ்வளோதான். இது வரைக்கும் இந்த ஸ்க்ரீன் எண்ட் ஆகிற வரைக்கும் தான் வந்துட்டு இந்த பேஜோட வித். இதுக்கப்புறத்துலேருந்து ஒரு 150 பிக்சல் எடுத்துக்கும். அதுதான் வந்து விர்ச்சுவல் வித். ஓகே, மேக்ஸிமம் லெவல் ஆஃப் வித் எடுத்துக்கும். அதான் விர்ச்சுவல் வித். இதே நீங்கள் ஹைட்டுக்கு போட்டிங்கன்னா 100 பிக்சல் 100 விர்ச்சுவல் ஹைட் WVH விர்ச்சுவல் ஹைட் போட்டிங்கன்னா ஸோ மேக்ஸிமம் விர்ச்சுவல் ஹைட்டை வந்து எடுத்துக்கும். இந்த பேஜ் கவர் ஆகிற வரைக்கும் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் ஒரு 100 பிக்சல் எடுத்துக்கும். ஓகேவா? இதான் வந்து விர்ச்சுவல் ஹைட். மேக்ஸிமம் லெவல் ஆஃப் விர்ச்சுவல் ஹைட் எடுத்துக்கும். மேக்ஸிமம் லெவல் ஆஃப் வித்தை வந்து விர்ச்சுவல் வித் எடுத்துக்கும். ஓகேவா? இப்போ நான் அந்த விர்ச்சுவல் வித் அண்ட் ஹைட்டை வந்து பிக்சலுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ அந்த விர்ச்சுவல் வித் அண்ட் ஹைட்டை வந்து நான் பிக்சலுக்கு சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் ஸ்க்ரீனை வந்து ரெடியூஸ் பண்ணுறேன். எனக்கு அந்த பார்டர் லைன் வந்து கட் ஆகுது. பார்த்தீங்களா? ஸ்க்ரீன் சின்னது பண்ணதும் அந்த பார்டரோட லைன் வந்து கட் ஆகுது. ஸ்க்ரீன் பெருசு பண்ணால் அந்த பார்டரோட லைன் வந்து 150 பிக்சல் காட்டுது. ஸோ நம்ம ஸ்க்ரீன் சின்னது பண்ணாலும் அந்த பார்டரோட வித் வந்து நமக்கு கண்ட்ரோலாக இருக்கணும். இந்த ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி 150 பிக்சல் அட்ஜஸ்ட் ஆகணும். இப்போது பிக் ஸ்க்ரீனுக்கு இது 150 பிக்சல் செட் ஆயிடுச்சு. ஷார்ட் ஸ்க்ரீனுக்கு இது ரொம்ப பெருசாக இருக்குது. இதுக்கு 150 பிக்சல் ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் மேக்ஸிமம் வித் கொடுத்துட்டு 150 பிக்சல் கொடுத்துட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த வித் வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆயிரும். இந்த ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி 150 பிக்சல் வந்து அட்ஜஸ்ட் ஆயிரும். அதான் மேக்ஸிமம் வித். ஹைட்டும் அதே மாதிரி மேக்ஸிமம் ஹைட்டு அட்ஜஸ்ட் ஆயிரும். மேக்ஸிமம் ஹைட் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் ஆயிரும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டோட கண்டென்ட் வந்து இவ்வளோ தான். அதுக்கேற்ற மாதிரி அந்த சைஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இது நீங்கள் ஸ்க்ரீன் பெருசு பண்ணாலும் சின்னது பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சேஞ்ச் ஆகும். ரெஸ்பான்சிவாக இருக்கும் இந்த மேக்ஸிமம் வித் அண்ட் ஹைட். ஓகேவா? போன வீடியோவில் பார்த்தோம்ல பேடிங் அண்ட் மார்ஜின் பற்றி. ஸோ ஒரு கண்டென்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த எலமெண்ட்டை சுற்றி இருக்கிற ஸ்பேஸை வந்து பேடிங்னு சொல்லுவோம். அந்த பேடிங்கை சுற்றி நமக்கு பார்டர் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். அந்த பேடிங்க்கு அவுட் சைடில் இருக்கிறத மார்ஜின் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிக்கும். அந்த மார்ஜினுக்கும் அந்த பார்டருக்கும் சென்டரில் க்ரியேட் ஆகிற லைன் தான் வந்துட்டு அவுட்லைன். பார்டருக்கு ஒரு அவுட்லைன் கொடுக்குற மாதிரி. ஓகேவா? அதுதான் வந்து அவுட்லைன். இந்த அவுட்லைனுக்கு நம்ம செட் பண்ணலாம். இதே ஹெட்டிங்க்கே செட் பண்ணலாம். அவுட்லைன் ஃபஸ்ட்டு அவுட்லைனோட ஸ்டைல் செட் பண்ணலாம். ஓகே, அவுட்லைன் ஸ்டைல் கொடுத்துட்டு இதான் வித் அண்ட் ஹைட்.
நெக்ஸ்ட்டு அவுட்லைன் ப்ராப்பர்ட்டீஸ் பத்தி பார்க்கலாம். இதுலயும் நம்ம பார்டர் ஸ்டைல்ல பார்த்த மாரி டேஷ்டு, டாட்டோடு, டபுள், க்ரூவ், ஹிடன் சொல்லிட்டு நெறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ நான் இதுல வந்துட்டு ம் டபுள் குடுக்குறேன். ஓகே. டபுள் குடுத்துட்டு அவுட்லைன் ஸ்டைல் டபுள் குடுத்துட்டு சேவ் பண்றேன். ஓகேவா? ஸோ இந்த பார்டர் இங்க நம்ம குடுத்துருக்கிற பார்டர் வந்துட்டு 2 பிக்சல் கிரீன் கலர் பார்டர் குடுத்துருக்கோம். அத சுத்தி நமக்கு ஒரு அவுட்லைன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. டபுள் லைன். உங்களுக்கு விசிபிள் ஆகலைன்னா, அவுட்லைன் விட்த்ல நான் உனக்கு விட்த் அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே. அவுட்லைன் விட்த் குடுத்துட்டு, அதுக்கு ஒரு 10 பிக்சல் ஆஃப் விட்த் குடுக்குறேன். ஓகே. நான் சேவ் பண்றேன். இப்போ உங்களுக்கு விசிபிளா இருக்கா? இந்த அவுட்லைன் இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது வந்துட்டு பார்டர். இந்த பார்டர சுத்தி நமக்கு டபுள் அவுட்லைன் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ டபுள் கன்ஃப்யூஸ் ஆகுதுன்னு அப்படின்னா, நான் சாலிட் ஓகேவா? இந்த பார்டர சுத்தி எனக்கு ஒரு அவுட்லைன் கிரியேட் ஆயிருக்கு பிளாக் கலர்ல. ஸோ இந்த அவுட்லைனோட கலர சேஞ்ச் பண்றதுக்கு நம்ம பார்டருக்கு சேஞ்ச் பண்ண மாரி தான். அதுக்கு பார்டர் கலர்ன்னு குடுத்தோம். இதுக்கு அவுட்லைன் கலர்ன்னு குடுத்து, ஒரு கிரீன் கலர் குடுக்கலாம். இல்ல எல்லோ குடுக்கலாம். உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஓகே. இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது வந்துட்டு பார்டர். இந்த எல்லோ கலர்ல இருக்கிறது வந்துட்டு அவுட்லைன். ஓகேவா? இந்த அவுட்லைன சுத்தி நம்ம ஃபிக்ஸ் பண்றது தான் வந்துட்டு மார்ஜின். இப்ப நான் மார்ஜின் செட் பண்றேன் பாருங்க. மார்ஜின் ஒரு 50 பிக்சல் மார்ஜின் செட் பண்றேன். இப்ப நான் சேவ் பண்றேன். ஓகேவா? எனக்கு இந்த அவுட்லைன சுத்தி தான் இந்த மார்ஜின் வந்து செட் ஆயிருக்கு. இப்போ இது வந்து கன்டென்ட்டு. இப்போ நான் இதுக்கே வந்துட்டு நான் பேடிங்கும் செட் பண்ணி காட்டுறேன். ஒரு பேடிங் ஒரு 50 பிக்சல் செட் பண்றேன். பேடிங் 10 பிக்சல் பேடிங் செட் பண்றேன். ஓகேவா? ஸோ இது கன்டென்ட்டு. இந்த கன்டென்ட்ட சுத்தி நம்ம கிரியேட் பண்ணியிருக்க ஸ்பேஸ் வந்துட்டு பேடிங்கு. இந்த இடத்துல கிரீன் கலர்ல கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, இந்த ஸ்பேஸ் வந்துட்டு பார்டர். எல்லோ கலர்ல நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறது வந்துட்டு அவுட்லைனு. அத சுத்தி நம்ம கிரியேட் பண்ணியிருக்க ஸ்பேஸ் வந்துட்டு மார்ஜின். ஓகேவா? த ஸ்பேஸ் பிட்வீன் தி பார்டர் அண்ட் த மார்ஜின் தான் வந்துட்டு அவுட்லைன். ஓகேவா? இப்போ இந்த பார்டருக்கும், இந்த அவுட்லைனுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியணும் அப்படின்னா, இந்த 2க்கும் நடுவுல நம்ம கேப் வேணும். இந்த பார்டருக்கும், அவுட்லைனுக்கும் நடுவுல கேப் வேணும்னா, இந்த இடத்துல அவுட்லைன் ஆஃப்செட்ன்னு நீங்க செட் பண்ணீங்கன்னா, அந்த பார்டருக்கும், அந்த அவுட்லைனுக்கும் சென்டர்ல உங்களுக்கு ஒரு கேப் வரும். ஓகேவா? அவுட்லைன் ஆஃப்செட்ன்னு செட் பண்றேன். ஒரு 10 பிக்சல் செட் பண்றேன். சேவ் பண்றேன். இப்போ இந்த பார்டரு, இது வந்துட்டு அவுட்லைன். இந்த 2க்கும் நடுவுல உங்களுக்கு ஒரு கேப் வந்திருக்குல்ல, இதான் வந்துட்டு அவுட்லைன் ஆஃப்செட். ஓகேவா? இது 2க்கும் நடுவுல நம்ம கேப் வேணும்னா, நம்ம கேப் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பார்டரோட விட்த் வந்துட்டு ஒரு 5 பிக்சல் குடுக்குறேன். ஓகேவா? இப்போ இந்த மாரி நமக்கு கிரியேட் ஆயிருக்கு. இதுக்கு ஃபாண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம ஃபாண்ட் சைஸ் பத்தி பார்த்தோம்ல. ஸோ ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டீஸ் பத்தி உங்களுக்கு டீட்டெயில் வீடியோ வேணும்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன். செக் பண்ணி பாருங்க. நான் ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 15 பிக்சல் குடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ நான் சேவ் பண்றேன். எனக்கு ஃபாண்ட் சைஸ் செட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நான் அந்த ப்ளூ கலர்ல ஹைலைட் ஆகுதுல்ல, அது வந்து கன்டென்ட். ஓகே. அத சுத்தி நான் பேடிங் வந்து 10 பிக்சல் குடுத்துருக்கேன். அத சுத்தி கிரீன் கலர்ல பார்டர் 2 பிக்சல் குடுத்துருக்கேன். ஹைலைட் ஆகுதா? அத சுத்தி வந்துட்டு எனக்கு அவுட்லைன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அவுட்லைனுக்கும் பார்டருக்கும் நடுவுல வந்துட்டு எனக்கு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? அந்த ஸ்பேஸ் வந்து இதுல இல்ல. இந்த எல்லோ கலர்ல கிரியேட் ஆயிருக்குல்ல, இது வந்து அவுட்லைன். அந்த அவுட்லைன சுத்தி கிரியேட் ஆயிருக்கிறது தான் வந்துட்டு மார்ஜின். ஓகேவா? ஸோ அவுட்லைன்னா என்னன்னா, அந்த பார்டருக்கும், மார்ஜினுக்கும் சென்டர்ல கிரியேட் ஆகுறது தான் அவுட்லைன். ஓகேவா? அந்த அவுட்லைனுக்கும், இந்த பார்டருக்கும் சென்டர்ல ஸ்பேஸ் வேணும்னா, நம்ம ஆஃப்செட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப இந்த எல்லா அவுட்லைனுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரே ஷார்ட்டண்டா வேணும் அப்படின்னா, நீங்க பார்டருக்கு பண்ண மாரி அவுட்லைன் 2 பிக்சல் சாலிட் ஆரஞ்ச் அப்படின்னு செட் பண்ணிட்டு சேவ் பண்றேன். இப்போ இந்த அவுட்லைன் எல்லாமே வந்துட்டு நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே. இந்த அவுட்லைன் ஆஃப்செட் மட்டும் இருக்குது. ஓகேவா? இப்போ நான் சேவ் பண்றேன். எனக்கு 2 பிக்சல் சாலிட் ஆரஞ்ச் கலர்ல எனக்கு அவுட்லைன் கிரியேட் ஆயிடுச்சு. ஆஃப்செட் வந்து 10 பிக்சல்ல. சப்போஸ் இந்த ஆஃப்செட் வேண்டான்னா, இத ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கிரியேட் ஆகாது. அவுட்லைனுக்கும், பார்டருக்கும் ஸ்பேஸ் இல்லாம உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகேவா? இதான் வந்து அவுட்லைன் ப்ராப்பர்ட்டீஸ் விட்த் அண்ட் ஹைட். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல லிங்க்ஸ் பத்தி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேப்பி கோடிங்.